வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் உண்டானது தான். அதாவது நம்மள நிறைய பேர் புதிதாக நிலம் வாங்கியிருந்தாலோ அல்லது சப்டிவிஷன் பண்ணியிருந்தாலோ அல்லது பட்டா மாறுதல் சம்பந்தப்பட்ட மனு கொடுத்திருந்து பட்டா மாறி இருக்கு. அந்த வகையில் உங்களுடைய பட்டா மாறுறதுக்கு உண்டான ஆர்டர் காப்பி, அந்த நகல் காப்பியை எப்படி ஆன்லைனில் டவுன்லோடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இங்கே நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் eservice.tn.gov.in இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தல. இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்கன்னா வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் இங்கிருந்து நம்ம டவுன்லோடு பண்ணிக்கலாம். அந்த வகையில் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்தவர்கள் அவருடைய நகலை, பட்டாவோட நகல் காப்பியை எப்படி ஆர்டர் ஆகிது அப்படிங்கிறத டவுன்லோடு பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பட்டா நகலை பார்வையிட இருக்கு. ஸோ இது மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்ப எண் வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பட்டா மாறுதல் உத்தரவுக்குண்டான நகலுக்கு விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்ப எண் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதையும் நீங்கள் ஆன்லைன்லேருந்தே எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-சர்வீஸ் போர்ட்டலுக்கு போங்க. இ-சர்வீஸ் போர்ட்டலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த பட்டா சிட்டா புலப்பட விவரங்கள் பார்வையிடன்னு இருக்கு இல்லையா, இது மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாவட்டத்தை தேர்வு பண்ணுங்க, வட்டத்தை தேர்வு பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த கிராமமோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பட்டா எண் தெரிஞ்சா பட்டா எண் அல்லது புல எண் தெரிஞ்சா புல எண். ஸோ இதில் ரெண்டில் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது ஊரகமா இல்லை நத்தமானு கேட்கு, நம்மளது ஊரகம் தான். இங்கே வந்து பட்டா எண்ணை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உங்களுடைய 10 இலக்க தொலைபேசி எண்ணை கொடுத்ததுக்கப்புறம் கடவுச்சொல்லை பெற அப்படின்னு இருக்கு இல்லையா, இது மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், 6 டிஜிட். அந்த ஓடிபி இங்கே என்ட்ரி பண்ணணும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி உறுதி செய்கன்னு இருக்கு இல்லையா, இது மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஓடிபி சரிபார்க்கப்பட்டது, சமர்ப்பி மேலே கிளிக் பண்ணுன்னு இருக்கு. ஸோ இந்த சமர்ப்பி மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பட்டாச்சிட்டா விவரங்கள் இங்கே ஓப்பன் ஆகிரும். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்புரைன்னு இருக்கும். குறிப்புரை கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐஃபன் வரைக்கும் அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த விண்ணப்ப எண் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே மீண்டும் உங்களோட தொலைபேசி எண்ணை கொடுங்க. இங்கே ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு ஓடிபி உறுதி செய்க மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபி சரிபார்க்கப்பட்டது. ஸோ ஓகே மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கிற அங்கீகார மதிப்பை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணுங்க, அதாவது சமர்ப்பி மேலே கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா பட்டா மாறுதல் உத்தரவு நகல் வந்து ரெடியா இருக்கு. ஸோ நீங்க இந்த உத்தரவு நகல் பார்க்க இருக்கு இல்லையா, இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பொருளை பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாறுதல், கூட்டு பட்டா மாறுதல், மாவட்டம் ஆன எல்லாமே கொடுத்துட்டாங்க, மனுதாரர் கொடுத்துட்டாங்க, உத்தரவு என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க, டோட்டல் பட்டா மாற்றத்துக்கு முன் என்ன இருந்தது அதுவும் கொடுத்துட்டாங்க, பட்டா மாற்றத்துக்கு பின்பு என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க, அது இல்லாமல் சிட்டா காப்பியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டோட்டல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடுது. அது இல்லாமல் இது யார் அப்ரூவ் பண்ணாங்க, அவங்க வந்து என்ன டெசிக்னேஷன், எந்த வட்டம் அப்படிங்கிற ஃபுல் டீடைலு இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பட்டா மாறுதலுக்கு உண்டான உத்தரவை நகல் காப்பியை எப்படி ஆன்லைனில் டவுன்லோடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.